Hi dears, welcome back to my channel. நம்ம சேனல்ல அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாம குழம்பி போய் இருந்தாங்க. அந்த டைம்ல தான் தேவி பிரியாங்கிற ஒரு சிஸ்டர் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் என்னோட ஸ்கின்னை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னை நான் ரெண்டு விதமாக மெயின்டைன் பண்ணுவேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு 2 days ஒன்ஸ் என்னோட ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிப்பேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் நானே ஃபேஷியல் கிட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு செல்ஃபாக நானே ஃபேஷியல் பண்ணி என்ன நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. நான் என்னோட இந்த 2 ரொட்டீன் வீடியோவுமே நான் உங்களுக்காக என்னோட சேனல் அப்லோட் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணி கலர் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் பொதுவாகவே ஃபேஷியல் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்குனே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சிங் பவுல் இந்த மாதிரி குட்டியாக அழகாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் பார்லருக்கு வாங்குறதுனால நான் பண்டலாக வாங்குவேன். அதனால எனக்கு இதனோட ப்ரைஸ் சரியாக தெரியல. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா மினிமம் இது ஒரு 200க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இதை வாங்கி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். இது வந்து காட்டனில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். இது ரோஸ் வாட்டர் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. அடுத்து இது நான் வீட்லேயே ரெடி பண்ண ஒயிட்னிங் ஸ்க்ரப்னா ஒன்றும் இல்லைங்க. பீட்ரூட்டை நான் வந்து மிக்சியில் அரைச்சி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்க்ரப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலாம். இது வீட்டில் இருக்க பொருள் வச்சு மட்டும்தாங்க பண்ணியிருக்கு. இது முழுக்க 100% நேச்சுரல். இதை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இது எப்படி மேக் பண்ணணும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஒரு வேளை உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே ஈஸியான குறுக்கு வழி ஒன்று இருக்குது. நான் அது சொல்லித்தரேன். வேணா அதுவும் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இதை அரைச்சப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் பில் தான் ஜாஸ்தியாச்சு. அதனால தான் சொல்கிறேன். பயங்கரமாக எங்கள் நான் திட்டு வாங்கினேன். அந்த திட்டு நீங்களும் வாங்கக்கூடாதுன்னு நம்புறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதனோட இன்னொரு குறுக்கு வழி இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்க்ரப்பிங். அடுத்து இந்த ஃபேஸ் பேக். நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணதோட நம்ம முகத்தை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு பேக் யூஸ் பண்ணணும். ஃபேஸ்க்கு பேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இது ஒன்றும் இல்லைங்க. இது சாதா பீட்ரூட் தான். பீட்ரூட்டை நான் துருவி அதை வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் எல்லா வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனப்புக்கு தேவையான முக்கியமான ப்ராப்பர்ட்டி இந்த நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால இந்த நீடில் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஓப்பால். இந்த ஓப்பால் பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்மெட்டிக் ஷோரூம்லேயுமே கிடைக்கும். நான் பார்லர் யூஸ்க்குங்கிறனால பெருசு வாங்கியிருக்கேன். நீங்கள் பெருசு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சின்னதே வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் பெருசு வாங்கி உங்கள் சேவிங்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதனால சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நான் இதையே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி பெருசு வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் உங்கள் சேவிங்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம க்ளீனப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னங்கிறது ஒன்று விடாமல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பவுலில் நல்ல தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஐஸ் கியூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியில் அந்த ஐஸ் கியூப்பை ஆட் பண்ணி நீங்கள் க்ளீனப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிஷ்யூ. இந்த டிஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் அவங்களே இந்த மாதிரி கட் கொடுத்துருப்பாங்க. கட் பண்ணி நம்ம டிஷ்யூ எடுத்துக்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்துட்டு, முக்கியமான விஷயம் சிக்கனம் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சிக்கனத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இது யூஸ் அண்ட் த்ரூ தான். ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த டிஷ்யூவை எடுத்துட்டு 2 கட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கின்க்கு இது போதும். கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஷ்யூ உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். அதுக்காக தான். ஓகே, அடுத்து நம்ம க்ளீனப்லேயே ரொம்ப 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 முக்கியமான பகுதி. நீங்கள் க்ளீனப் பண்ணும்போது கழுத்தில் செயின் போட்டிருந்தாலும் கழட்டி வச்சுடுங்க, காதில் கமல் போட்டிருந்தாலும் கழட்டிடுங்க, கையில் மோதிரம் போட்டிருந்தாலும் கழட்டி வச்சுருங்க. ஏன்னா க்ளீனப் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மலோட தான் நான் க்ளீனப் பண்ண போகிறேன். கம்மல் இல்லாமல் என் மூஞ்சி பார்க்க சகிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கம்மல் போட்டிருக்கேன். அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் க்ளீனப் பண்ணும்போது கம்மல், செயின், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பொட்டு எடுத்துடலாம். பொட்டு எடுத்து வச்சுட்டு
டிஷ்யூவில் தண்ணி, நார்மல் தண்ணி நம்ம ஊற்றி வச்சோம் இல்லையா, நார்மல் தண்ணியில் எடுத்து முகம், கழுத்து, காது எல்லாத்தையுமே தொடச்சிடுங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கிளென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது கிளென்ஸில் உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த அளவு க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு தாண்டி நீங்கள் க்ரீம் எடுக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை 2 கையில் இப்படி எடுத்துருங்க. இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். கழுத்தில், காதில். நான் காதில் போட போகிறதில்ல, ஏன்னா கம்மல் இதாகிடும், அதனால நான் கம்மலில் போடலை. ஓகே, நீங்கள் காதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி லைட்டாக தேய்ங்க. இது கிளன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டியதாக கிடையாது, சரிங்களா? லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேஷன் மோட்லேயே, எல்லாம் ரொட்டேஷன் மோட்லேயே அப்படியே கொண்டு வாங்க ஃபேஸை. இந்த மாதிரி ரொம்பவே லைட்டாக, நீங்கள் ஹெவியாக எதுவுமே போட்டு தேய்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கிளன்ஸ் பண்ணி தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து மிக்சியில் அரைச்சி அது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ணி தான் நான் இந்த ஸ்க்ரப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதனோட வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் இதை மேக் பண்ண கரெக்டாக இருக்கும். இதனோட குறுக்கு வழியும் இருக்குது, அது வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்க்கும் நெக்குக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ரோஸ் வாட்டர் வச்சு பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பிங்க் டோன் கொடுக்கும், பிங்க் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கலக்கிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக கலக்கி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களால் ஸ்க்ரப்பிங் பண்ண முடியும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதா இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அதையும் 2 கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். காதுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. நான் கம்மல் இருக்கனால நான் போடாமல் இருக்கேன். நீங்கள் காதுக்கு போடுங்க. போட்டுட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக பண்ணணும். கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக பண்ணுங்கள், ஸ்க்ரப் பண்ணும்போது ஹார்டாக பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்பவும் போட்டு அழுத்திடக்கூடாது. எல்லாம் ஒரு அளவு தான், உங்கள் கையோட அந்த அழுத்தத்தோட அளவு தான். ஓகேவா? இந்த மாதிரி அதுவும் நல்லா ரொட்டேஷன் மோட்லேயே இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்ணுக்கிட்டெல்லாம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரொட்டேஷன் மோடில் நல்லா கொஞ்சம் உங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ங்க. நல்லா முகத்தை தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி இந்த நோஸ் சைடு மேலே, உங்கள் கன்னம், உங்கள் சின்ன பகுதி, இந்த பகுதி ஏரியா, அப்பர் லிப், அப்புறம் இங்கே நெத்தி இதெல்லாம் தேய்க்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப வலிக்கும். அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோலிங்லேயே பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ரோலிங் ஒன்லி. இந்த மாதிரி 2 கையிலையும் பண்ணுங்கள், ஒரு கையிலலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 கையிலையும் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காதை மறந்துடாதீங்க, நான் காதுக்கு பண்ணலை, நீங்கள் காதுக்கு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணுறது 5 minutesனால் ஸ்க்ரப்பிங் பண்ணுறது ஒரு 15 minutes எடுத்துக்கோங்க போதும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் வாட்டர் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸ்க்ரப்பிங் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நீடில் ஸ்க்ரப்பிங் பண்ணதுமே நீடில் நீங்கள் போட்டுறணும். நீடில் எந்தெந்த விட போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோஸோட இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, இந்த ஏரியா, அடுத்து இந்த கீழ் ஏரியா, அடுத்து இங்கே, அப்புறம் இங்கெல்லாம் லைட்டாக பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நோஸில் இப்படி இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த இடத்த வெட்டி வச்சு
இப்படி இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டெட் செல்ஸ் இருந்தாலும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் வந்துடும். கொஞ்சம் வலிக்கும், வலியை பொறுத்துக்கோங்க. எனக்கே வலிக்குது. என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் இதை நீடில் போடும்போது கதறும்போது தெரியல, இப்போ தெரியுது என்னோட வலி. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கெல்லாம் பிம்பிள் இருந்தால் அந்த பிம்பிளுக்கு நீடில் போட்டு எடுத்துருங்க. பிம்பிள் இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி நீடில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி வச்சு முகத்தை தொடச்சிருங்க. இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கும் இந்த நீடில் போட்டதுக்கும் உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். ஓகேவா? தெரியுதா? இந்த மாதிரி சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். அடுத்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்க்ரப்பிங் பண்ணதோடு எப்பவுமே விட்டுறக்கூடாது. பேக் ரொம்ப முக்கியம். இந்த ஒயிட்னிங் பேக் என் முகத்துக்கு கழுத்துக்கு எல்லாம் தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்க்ரப்பிங்கை வந்து எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக கலக்கி தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஆனால் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். மீண்டும் ரோஸ் வாட்டர் எடுத்து இந்த பேக்கில் ஆட் பண்ணி கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கிரீட்டம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கின் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போவும் சொல்கிறேன், காதை மறந்துடாதீங்க. காதை விடாமல் கவர் பண்ணிடணும். நீங்கள் மேக்கப் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முகம், காது, கழுத்து 3 ஈவனாக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த பேக் போட்டதுக்கப்புறம் நான் கொடூரமாக இருப்பேன், பயப்படாதீங்க. பழக்கிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பேக்கை வந்து முகத்துக்கு, காதுக்கு, கழுத்துக்குன்னு போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. எந்த அவசரமும் வேண்டாம். பேக் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே? இப்போ இந்த க்ளீனப் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ரொட்டீனை வந்து பசங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு 2 பேத்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன, பசங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது தாடி வச்சுருக்கக்கூடாது. தாடி வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு 1 வீக்லேயே சேஞ்ச் தெரியும். ஓகேவா? இது நேச்சுரல் தான். அதனால தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நேச்சுரல் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிசல்ட் வரக்கு. ஆனால் டைம் எடுத்தாலும் பெஸ்ட்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். அதில் 100% நம்பிக்கை வைக்கலாம். ஓகேவா? அதனால நீங்கள் தொடர்ந்து 1 வீக் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா எனக்கு வந்தது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி வந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகே? சரி, ரொம்ப நேரம் என் முகத்தை இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதனால் நான் கொஞ்சம் என் முகத்தை சைடாக வச்சுக்கிறேன். இப்போது இந்த பேக் ட்ரை ஆனதும் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம். ஓகே? இப்போ பாருங்கள், என்னோடய பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமான விஷயம், ட்ரை ஆகிடுச்சுங்கிறதுக்காக உடனே நீங்கள் டிஷ்யூவை எடுத்து க்ளீன் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் உங்கள் கையை விட்டுட்டு எப்படி வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா காஞ்சது அப்படியே லூஸ் விடும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் போட்டு அழுத்தி 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 உங்கள் முகத்தை ஒரு வலி ஆக்கிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த மாதிரி அதே வரும். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். தண்ணி மட்டும் வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி வச்சு விட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலந்து வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேக் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். நீங்கள் போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லைங்க. பாருங்கள், தெரியுதா?
ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர உங்கள் ஸ்கின்னும் கிளியர் ஆகும், கலர் வரும். தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, கலர் வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கலர் வந்துடுவீங்க. கலர் இல்லைனாலாம் இப்போல்லாம் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் க்ளோ இருக்கா? இந்த க்ளோ கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் க்ளோ கிடைக்கும். இப்போது நம்ம க்ளீனாக பண்ணதோட விட்டுறக்கூடாது. நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க தானே, அதாவது இந்த ரொட்டீன் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணியாச்சு, பேக்கிங் போட்டாச்சு, பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து இந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்கள் கையில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி விட்டுட்டு அதை 2 கையில் இப்படி தேய்ச்சிட்டு அப்படி இந்த மாதிரி உங்கள் முகத்துக்கு, இந்த மாதிரி கழுத்துக்கு, காதுக்கெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக அப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுட்டு நீங்கள் மேக்கப் போட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், காலேஜ் போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அவ்வளோதான். இதாங்க என்னோடய நேச்சுரல் ஸ்கின் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அவ்வளோதாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த ரொட்டீன் பண்ணுறதுனால நீங்கள் லிப் பாம் இல்லை வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலர் ஆகிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நம்பினீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.